நைட்டு வேலைக்கு போகலாமா? ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வேலைக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே காந்தன்மல்ல தான் நைட்டு வேலைன்னாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட வந்து நிற்கிறேன். என்ன ஏதுன்னு தெரியல, என்ன வேலைன்னு தெரியல. ஸோ போனால் தான் தெரியும். எங்கள் மேஸ்திரி வேறு வரேன் இருக்காரு. எங்கள் மேஸ்திரி வந்தால் தான் கட்டடம் எங்கேன்னு கண்டுபிடிச்சி என்ன வேலைன்னே தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த காலேஜுக்கிட்ட நிற்கும்போது நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு டைமில் காலேஜுக்கு பஸ்ஸில் ஃபுட்பால் அடிச்சுட்டு ஜாலியாக இந்த காலேஜில் படிக்க சைட் அடிக்க வந்திருக்கேன். அதாவது நான் இந்த காலேஜில் படிக்கல, நான் காலேஜ் ஃப்ரெண்டு வந்து அந்த காலேஜில் படித்தான். அதனால் அவன் கூட அப்படியே ஜாலியாக சைட் அடிக்கலான்ட்டு இங்கே வருவேன். மிச்சபடி காலேஜுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சைட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் காலேஜ் சைட் வருவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது காலேஜில் சைட் அடிச்சு ஞாபகம், இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். இதோ எங்க மேஸ்திரி வந்து விட்டார். கூட்டம் புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதான் நம்ம ஸ்பாட் ரெடி ஆகிடுச்சு. நைட் வேலைக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாரம் போடுற வேலை இருக்கு. நெஞ்சு மேல ஏற போதுடா. உணருடா. பயணம் தொடருடா. ஃபைனலி சாரம் போட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் நைட்டு வந்து வேலை செஞ்சு முடிக்கிறோம். ஏன்னா பகலில் நாங்கள் வேறு வேலைக்கு போகிறனால வேறு வேலை இதே வேலை இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வேறு பக்கம் வேலைக்கு போகிறனால எங்களால் இது செய்ய முடியாது. நைட் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லா சிற்பமாக செதுக்கி தருகிறோம்.